வணக்கம் மக்களே. சற்று முன் குடும்பத் தலைவிக்கு ரூ. 25,000 தமிழக அரசானது வங்கிக் கணக்குல டெபாசிட் பண்ண போறாங்கன்னு அப்டேட் கிடைச்சிருக்கு. மிக மிக மகிழ்ச்சியான செய்தி. நம்ம இந்த வீடியோல யாருக்கெல்லாம் இந்த ரூ. 25,000 உறுதியாக கிடைக்கும், என்னென்ன தகுதிகள் வேணும்னு டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்று மத்திய அரசு, மாநில அரசு கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்டங்கள் மற்றும் இலவச உதவித்தொகைகள் உடனுக்குடன் கிடைக்கும். குடும்பத் தலைவிக்கு இந்த தேர்தலுக்கு பணமழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு. தமிழக இல்லத்தரசிகளுக்கு செம அறிவிப்பு. இனி வருஷத்துக்கு 1/4 லட்சம் மகளிர் உரிமை தொகை கிடைக்குமாம். ஸோ தமிழக அரசு ஏற்கனவே மாதந்தோறும் குடும்பத் தலைவிக்கு ரூ. 1000 கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இனிமேல் 1/4 லட்சம் கொடுக்க போறாங்களாம். அதாவது ரூ. 25,000 கொடுக்க போறதாக அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ மத்திய அரசானது ஏற்கனவே பெண்களுக்கு வங்கி கணக்கில் ரூ. 12,000 கொடுக்க போறதாக சொன்னாங்க. ஸோ இன்னொரு பக்கம் திமுக அரசானது பார்த்தீங்கன்னா ரூ. 5,000 மொத்தமாக பெண்களுடைய வங்கி கணக்கில் போட்டாங்க. ஸோ இனிமேல் வருஷத்துக்கு ரூ. 25,000 நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு இப்போ ஒரு வாக்குறுதியை வெளியிட்டிருக்காங்க. ஸோ மிக மிக மகிழ்ச்சியான செய்தியாக குடும்பத் தலைவிக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ இதை பற்றின டீட்டெயிலான தகவலை நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். இந்த ரூ. 25,000 வாங்குறதுக்கு ஒரு ஆர்டிகல் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் உள்ள குடும்பத் தலைவிகளின் அடிப்படை வருமான ஆதாரத்திற்கு உதவும் வகையில் தற்போதைய அரசு தகுதியுள்ள பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1,000 உரிமைத் தொகை வழங்கி வருகிறது. இந்த திட்டம் அடித்தட்டு மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு பெரும் உதவியாக இருப்பதாக கருதப்படுகிறது. ஸோ ஏற்கனவே தமிழக அரசானது வறுமை கோட்டு கீழுள்ள குடும்பம் மற்றும் நடுத்தர குடும்பங்களை சேர்ந்த பெண்களுக்கு மாதந்தோறும் ரூ. 1,000 கொடுக்கறதா சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் மகளிர் உரிமைத் தொகை மூலியமா மாதந்தோறும் ரூ. 1,000 வாங்கிட்டு இருப்பீங்க. சில பேர் வாங்காமலும் இருப்பீங்க. ஸோ அவங்கெல்லாம் மேல்முறையீடு எப்படி பண்ணணும் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆட்சியை தக்க வைக்கும் நோக்கில் பல்வேறு சலுகைகளை அரசு அறிவித்து வருகிறது. ஒவ்வொரு பொங்கலுக்கும் ரூ. 1,000 தான் கொடுப்பாங்க. ஆனால் இந்த தேர்தல் காரணமாக இந்த பொங்கலுக்கு ரூ. 3,000 தமிழக அரசு கொடுத்தாங்க. அதன் ஒரு பகுதியாக கடந்த வாரத்தில் 1.31 கோடி பெண்களுக்கு 3 மாதத்திற்கான உரிமைத் தொகையுடன் கோடை சிறப்பு தொகையாக சேர்த்து ரூ. 5,000 ஒரே தவணையாக வழங்கப்பட்டது. தேர்தல் காரணமாக முன்கூட்டியே இந்த தொகை வழங்கப்பட்டதாக அரசு தரப்பில் கூறப்படுகிறது. எப்போவுமே உரிமைத் தொகை ரூ. 1,000 தான் கொடுப்பாங்க. இந்த தேர்தலுக்காக 3 மாத தொகையும் சேர்த்து மொத்தமாக ரூ. 3,000 ப்ளஸ் கோடைக்கால சிறப்பு தொகைன்னு புதிதாக ஒன்றை கொண்டு வந்து ரூ. 2,000 சேர்த்து மொத்தம் ரூ. 5,000 பார்த்தீங்கன்னா பெண்களுடைய வங்கி கணக்கில் வர வச்சாங்க. இது குறித்து சட்டமன்றத்தில் பேசிய சமூக நல மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், தற்போது வழங்கப்பட்டுள்ள கோடைக்கால சிறப்பு நிதி இனி வரும் ஒவ்வொரு ஆண்டும் வழங்கப்படும் வகையில் மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ஸோ இப்போது கோடைக்கால சிறப்பு நிதியாக ரூ. 2,000 கொடுத்தாங்க இல்லையா? ஸோ இனிமேல் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த ரூ. 2,000 வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இது மாதந்தோறும் வழங்கப்படும் உரிமைத் தொகைக்கு கூடுதலாக ஆண்டுக்கு ஒரு முறை வழங்கப்படும் சிறப்பு நிதியாக அமையும். ஸோ மகளிர் உரிமைத் தொகை வழக்கம் போல மாதம் மாதம் கொடுக்கப்படும். அதே மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா இந்த கோடைக்கால சிறப்பு நிதின்னு சொல்லிட்டு இந்த மே மாதம் இந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வழங்கும்னு சொல்லியிருக்காங்க. இது சட்டமன்றத்திலேயே அமைச்சர் பேசின ஒரு கூடுதல் சிறப்பு. தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் மட்டும் பெண்களை கவரும் வகையில் ஓட்டுக்காக இது போன்ற சலுகைகளை அரசு அறிவித்து வருவது ஒரு பக்கம் அனைவருக்கும் மகிழ்ச்சி என்றாலும், மீண்டும் ஆட்சி தொடர்ந்தால் இதுபோன்று வழங்கப்படுமா எனும் சந்தேகம் எழுந்துள்ளது. ஸோ தேர்தலுக்காக திமுக அரசானது பல சலுகைகளை பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இந்த ரூ. 5,000 பணம், பொங்கலுக்காக ரூ. 3,000 பணம்னு எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இதே போன்று பண சலுகை கிடைக்குமான்னு சொல்லிட்டு மக்களுக்கு சந்தேகம் இருக்கு. ஏன்னா மகளிர் உரிமை தொகை போன தேர்தலில் அறிவிச்சதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த திட்டத்தையே அமலுக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ அதனால மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சந்தேகம் எழுந்திருக்கு. இது உண்மை என்றால் இனி தமிழகத்தில் வசிக்கும் பெண்களுக்கு வருடத்திற்கு 1/4 லட்சம், அதாவது ரூ. 25,000 இலவசமாக பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இது உண்மையான செய்தி தான். தமிழக அரசானது ரூ. 25,000 கொடுக்க போறதாக சொன்னதும் உண்மையான செய்தி தான். வறுமை கோட்டு கீழுள்ள மக்கள் மற்றும் நடுத்தர வர்க்கங்களுக்கு இந்த ரூ. 25,000 பெரிய விஷயமா இருக்கும். ஏன்னா வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இலவசமாகவே இந்த ரூ. 25,000 கிடைச்சுன்னா அவருடைய பொருளாதாரம் மற்றும் பிற செலவுகளை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலான்னு ஒரு மகிழ்ச்சியான திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏனெனில் தேர்தல் வாக்குறுதியாக இனி மாதந்தோறும் ரூ. 1,000 ரூ. 2,000 உயர்த்தி அறிவிப்பு வெளியானது குறிப்பிடத்தக்கது. இதனால் பெண்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஸோ ஏற்கனவே மாதந்தோறும் ரூ. 1,000 உரிமைத் தொகை கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ இப்போ அதை உயர்த்தி ரூ. 2,000 கொடுக்க போகிறதாக அறிவிப்பு வெளியாயிருக்கு. இந்த ரூ. 25,000 எப்படி கொடுக்க போகிறாங்கன்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. மாதாந்திர உரிமைத் தொகையாக ரூ. 2,000, இது 12 மாதங்கள்னு பார்த்தீங்கன்னா ரூ. 24,000 வரும். கோடைக்கால சிறப்பு நிதியாக ரூ. 2,000 கொடுக்குறாங்க. ஸோ மொத்தமாக சேர்த்து அந்த ரூ. 24,000 ப்ளஸ் ரூ. 2,000 சேர்த்து ரூ. 26,000 வரும். சுமார் 1/4 லட்சம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இலவசமாக குடும்பத் தலைவிகள், தகுதியுடைய குடும்பத் தலைவிகளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசானது அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இந்த ரூ. 25,000 வாங்குறதுக்கும் ஏற்கனவே உரிமைத் தொகை ரூ. 1,000 வாங்காமல் விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கும் மீண்டும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க.
இந்த திட்டம் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தொடரும் என்பதால் இதுவரை தகுதி இருந்தும் சில காரணங்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் மீண்டும் அப்ளை செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த ஸ்கீமு அதாவது இந்த ரூ. 25,000 பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக நடக்கும். ஏன் அப்படின்னா உரிமை தொகை பார்த்தீங்கன்னா திமுகவும் ரூ. 2,000 உயர்த்திட்டாங்க. அதிமுகவும் குடும்ப குலவிளக்கு திட்டம் சொல்லிட்டு ரூ. 2,000 உயர்த்திருக்காங்க. ஸோ அதனால் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்த வருஷத்துக்கு 1,00,000 அப்படிங்கிறது உறுதியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி விவரங்கள் தெரியாத மற்ற பெண்களுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தி உதவலாம் என்று சமூக ஆர்வலர்கள் கருதுகின்றனர். ஸோ இதை பற்றி நிறையா பெண்களுக்கும் தெரியாமல் இருக்கும். ஸோ மகளிர் உரிமை தொகை ரூ. 1,000 மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இனிமேல் ரூ. 2,000 கிடைக்க போகுது. அதனால் மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணிக்கோங்க. மாதம் ரூ. 2,000 அப்படின்னா வருஷத்துக்கு ரூ. 24,000 கிடைக்கும். ப்ளஸ் கோடைக்கால சிறப்பு நிதியாக ரூ. 2,000 சொல்லிட்டு மொத்தம் வருஷத்துக்கு ரூ. 26,000 பார்த்தீங்கன்னா கிடைக்க போகுது. அதனால் மறக்காமல் முடிஞ்சளவு தெளிவான டீட்டெயிலோடு போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் நஷ்டம். அதனால தான் தெரியாத பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லி உதவலாம். இந்த ஸ்கீமுக்கு தேவையான முக்கிய ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை தேவைப்படும், குடும்ப அட்டை தேவைப்படும், அதாவது ஸ்மார்ட் கார்டு, வங்கி கணக்கு புத்தகம், அதாவது பேங்க் பாஸ்புக் தேவைப்படும். முக்கியமாக ஆதார் கார்டுடன் அது வந்து இணைஞ்சிருக்கணும். அதே மாதிரி மின் ரசீது தேவைப்படும். கரண்ட் பில் கட்டியிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த பில் பார்த்தீங்கன்னா ரசீதாக தேவைப்படும். வருமான சான்றிதழ் அல்லது சாதி சான்றிதழ், ஸோ இது பார்த்தீங்கன்னா கட்டாயம் கிடையாது, இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா தேவைப்படும். இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்களோ ஸோ அந்த சைஸ் ஃபோட்டோ தேவைப்படும். உங்களுடைய ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தேவைப்படும். என்னென்ன தகுதிகள் வேணும்னா 21 வயது பூர்த்தி அடைந்த குடும்ப தலைவிகள், அதாவது 21 வயசு பார்த்தீங்கன்னா பூர்த்தி அடைஞ்சிருக்கணும். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்குள் இருக்க வேண்டும். அதாவது உங்களுடைய வருஷ வருமானமே 2.5 லட்சத்துக்குள்ளே தான் இருக்கணும். 5 ஏக்கருக்கு குறைவான நன்சை, 10 ஏக்கருக்கு குறைவான புன்சை நிலம் கொண்டிருக்க வேண்டும். அதாவது உங்ககிட்ட இடம் இருந்துச்சு அப்படின்னா 5 ஏக்கர் குறைவான நன்சை நிலம் இருக்கணும். 10 ஏக்கர் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு குறைவான புன்சை நிலம் இருக்கணும். ஸோ ஒரு வேளை உங்ககிட்ட இடம் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்படும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் இருந்து பணம் வந்து கிடைக்காது. இந்த ஸ்கீமுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலான வெப்சைட் கொடுத்துருக்காங்க. திட்டத்தின் முழு விவரங்கள், விண்ணப்பத்தின் தற்போதைய நிலை மற்றும் புதிய வழிகாட்டுதல்களை அறிய இந்த தளத்தை பார்க்கவும். அதாவது https://kmood.tn.government.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டு. இது தமிழ்நாடு அரசுடையது. ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கீமில் நீங்கள் உங்களுடைய தகவல்கள் பார்க்கலாம் மற்றும் உங்கள் விண்ணப்பத்தினுடைய தற்போதைய நிலை, அதாவது ப்ராசஸிங்கில் இருக்கா, நீங்கள் ஆல்ரெடி எலிஜிபிளா, ஸோ நிராகரிக்கப்பட்டுருச்சான்னு தெளிவாக பார்த்துக்கலாம். இனிமேல் புதிதாக அப்டேட் வந்துச்சு அப்படின்னா அதையுமே அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதா என்பதையும் அறியலாம். ஸோ நிறைய பேருக்கு பணம் வராமல் இருக்கும், ஆனால் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருப்பீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஏற்கப்பட்டுச்சா மறுக்கப்பட்டுருச்சான்னு சந்தேகத்தோடு இருப்பீங்க. இந்த ஸ்கீமுக்கு விண்ணப்பிக்கக்கூடிய முறை பார்த்தீங்கன்னா தகுதியுடையோர் தங்களுக்கு அருகில் உள்ள ரேஷன் கடைகளில் சிறப்பு முகாம்கள் மூலம் விண்ணப்பிக்கலாம். கூடுதல் தகவலுக்கு https://kmood.tn.government.in/ என்ற இணையதளத்தை பார்க்கலாம். ஸோ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரேஷன் கடைகளில் பார்த்தீங்கன்னா முகாம்கள் வந்து போடுவாங்க. இது மாதத்துக்கு ஒரு முறை தான் போடுவாங்க. சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தகுதி இருந்தும் நிராகரிக்கப்பட்டிருப்பீங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இனி வரக்கூடிய மாதங்களில் உங்ககிட்ட என்னென்ன ஆவணங்கள் இருக்கோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இல்லை அப்படின்னா இந்த கவர்மெண்ட்டுடைய வெப்சைட்லேயும் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். உரிமை தொகையில் பணம் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பயனாளிகளாகட்டும் இல்லைனா புதிதாக விண்ணப்பித்த பயனாளிகளாகட்டும் உங்களுடைய பெயர் அந்த பட்டியலில் இருக்கான்னு சொல்லிட்டு எப்படி செக் பண்ணணும்னா அதிகாரப்பூர்வ இணையதளமான இந்த kmood.government வெப்சைட்டில் போயிட்டு அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டில் ஒரு எண் இருக்கும். ஸோ அதை வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை எண்ணையும் கொடுக்குற மாதிரி இருக்கும். குடும்பத் தலைவனுடைய ஆதார் எண்ணை தான் கொடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய தகவல்கள் எல்லாமே இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் மகளிர் உரிமை தொகை வாங்கிட்டு இருக்கீங்களா, ஸோ உங்களுடைய விண்ணப்பம் பார்த்தீங்கன்னா எந்த நிலையில் இருக்குது, ஸோ அக்செப்ட் பண்ணிப்பாங்களா, ரிஜெக்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் மேல்முறையீடு செய்வதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா பட்டியலில் பெயர் விடுபட்டிருந்தால் https://kmood.tnega.or/kmood அப்புறம் இந்த வெப்சைட்டோடைய பெயர் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க. இதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. குறைதீர் முகாம் அல்லது அதே மாதிரி இன்னொரு வெப்சைட் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஎன் இ சேவை இணையதளம் இது வழியாக 30 நாளுக்குள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேல்முறையீடு செய்யலாம். அதாவது உங்களுடைய விண்ணப்பம் நீங்கள் அனுப்பிச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்டிருப்பாங்க. அதுக்கான மெசேஜ் வந்து உங்கள் ஃபோனுக்கு வரும். எந்த ஃபோன் நம்பர் நீங்கள் இந்த ஆப்ஷனுக்கு வந்து கொடுத்துருக்கீங்களோ, இந்த ஸ்கீமுக்கு ஆதார் அட்டைக்கு பேங்க்லாம் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ஃபோன் நம்பருக்கு மெசேஜ் வரும். ஸோ அதுக்கு அப்புறத்துலேருந்து நீங்கள் 30 நாளுக்குள் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடு செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இதை பண்ணிக்கோங்க. மேல்முறையீடு பண்ணதுக்கப்புறமா உங்களின் ஸ்மார்ட் கார்டு அல்லது விண்ணப்ப எண்ணை பயன்படுத்தி எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட் நேம் பார்த்தீங்கன்னா இ-டிஸ்ட்ரிக்ட்ஸ் சோசியல் வெல்ஃபேர் ஸ்டேட்டஸ். ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி தெரிஞ்சுக்கலாம். அதாவது மீண்டும் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆனிச்சா இல்லைனா அக்செப்ட் பண்ணிப்பாங்களது நீங்கள் தெளிவாக பார்த்துக்கலாம். விண்ணப்பம் தொடர்பான சிக்கல்கள் அல்லது பணம் வருவதில் தாமதம் ஏற்பட்டால் இங்கே புகார் அளிக்கலாம்னு சொல்லிட்டு முதலமைச்சருடைய உதவி மையம் சொல்லிட்டு ஒரு வெப்சைட் நேம் வந்து கொடுத்துருக்காங்க. https://
cmhelpline.dnega.org/portalன்னு சொல்லிட்டு இது வந்து முதலமைச்சருடைய உதவி மையம். டைரக்ட்டா பார்த்தீங்கன்னா அங்க போகும். அதனால உங்களுக்கு பணம் வரதுல தாமதம் ஏற்பட்டாலோ, இல்லன்னா விண்ணப்பம் தொடர்பா ஏதாவது சிக்கல் ஏற்பட்டாலோ, நீங்க வந்து இங்க கேட்டுக்கலாம். உங்களுக்கு தெளிவான டீட்டெயிலான தகவல் வந்து குடுத்துருவாங்க. உங்கள் புகார்களை பதிவு செய்து அதற்கான தீர்வையும் பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்லிருவாங்க. மகளிர் உரிமைத் தொகை வராதவர்கள் 30 நாளுக்குள் உங்கள் பகுதி வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் மேல்முறையீடு செய்யலாம். அதாவது உரிமைத் தொகை உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டுருச்சுன்னா 30 நாளுக்குள் பக்கத்துல இருக்கக்கூடிய வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகத்துல முறையீடு செய்யலாம். இல்லன்னா கவர்மெண்ட்டோடைய வெப்சைட்ல பண்ணலாம். இல்லன்னா இ-சேவை மையம் மூலியமாகவும் நீங்க புகார் அளிக்கலாம். புகார் அளிக்க போகும்போது நீங்க கொண்டு போக வேண்டிய ஆவணங்கள்னு பார்த்தீங்கன்னா, வங்கிக் கணக்கு, ஆதார் இணைப்பு, வருமான வரி மற்றும் நில அளவு, வாகன விவரங்கள் சரியாக உள்ளதா என எல்லாத்தையும் தெளிவா செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொண்டு போங்க. 2026 கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் விடுபட்ட தகுதியான பெண்களுக்கு உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் மூலம் புதிய விண்ணப்பங்கள் பெறப்படுகின்றன. நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா, இனிமேலும் மேல்முறையீடு பண்ணலாமா? இல்லன்னா புதிய விண்ணப்பங்கள் குடுப்பாங்களான்னு சொல்லிட்டு சந்தேகம் இருக்கும். உங்களுடன் ஸ்டாலின் இந்த முகாம் மூலியமா பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க விண்ணப்பிக்கலாம். இந்த 2026லயும் அதுக்கான ஆப்ஷன் இருக்கு. 21 வயது நிரம்பிய, ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கும் குறைவான, 10 ஏக்கருக்கும் குறைவான நன்சை, புஞ்சை நிலம் உள்ள குடும்பத் தலைவிகள் விண்ணப்பிக்கலாம். அதாவது 21 வயது நிரம்பிய குடும்பத் தலைவி, வருஷத்துக்கு 2 லட்சத்துக்கும் கம்மியா வாங்கக்கூடிய குடும்பத் தலைவிகள் மற்றும் இடம் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கரும் குறைவா இருக்கக்கூடிய நன்சை, புஞ்சை நிலம் வச்சிருக்கக்கூடிய குடும்பத் தலைவிகள் மட்டும் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி உரிமைத் தொகை வாங்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இனிமேல் வரக்கூடிய ரூ. 2000 ஆகட்டும், இந்த ரூ. 25,000 ஆகட்டும் உங்களுக்கு தொடர்ந்து வரும். அதிமுக ஆட்சி மாறினால் மட்டும் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மீண்டும் வேற ஃபார்ம் மூலியமா அப்ளை பண்ற மாரி இருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, எந்த சிக்கலும் கிடையாது. ஏன்னா தேர்தல் வரைக்குமே மகளிர் உரிமைத் தொகை கிடைக்காது. அதுக்காக சேர்த்து தான் பார்த்தீங்கன்னா, மொத்தமாக ரூ. 5,000 குடுத்துட்டாங்க. இனிமேல் தேர்தலுக்கு அப்புறமா திமுக உரிமைத் தொகை கொடுக்க போறாங்களா? அதிமுக கொடுக்க போறாங்களான்னு தெரியல. ஆனா 2 பேர்ல யார் வந்தாலும் சரி, உங்களுக்கான ரூ. 2,000 மாசம் மாசம் கிடைக்க போது. அதுக்கான ஃபார்ம், டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. அதுக்கான அப்டேட்லாம் கிடைச்சுக்கிட்டு இருக்கும். மத்திய அரசு மற்றும் மாநில அரசு கொடுக்கக்கூடிய இந்த மாதிரி இலவச திட்டங்கள், உதவித்தொகைகள் மற்றும் பிற சலுகைகள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவான தகவல் கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இது போன்று பயனுள்ள தகவல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.